இந்த ஆண்டு வந்து கொஞ்சம் பின்னடைவு அப்படின்ட்டு தான் நம்ம சொல்லணும். கொஞ்சம் உற்சாகம் குறைவாக இருக்கும். ரொம்ப சோதனையான ஆண்டு தான். வெற்றி கனியை பறிக்கிறதுல எல்லாருக்குமே வந்து மும்முனை போட்டி இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தவிர்த்து 6, 8, 12 தசை நடந்துச்சுன்னா இந்த ராசிக்காரர்கள் யார் அரசியல் நின்னாலும் போராடி தான் ஜெயிக்கணும். இந்த வருஷம் சோதனையான ஆண்டு. பொருள் இழப்பு இருக்குது, வருமானம் குறைவாக இருக்கும். அதுக்கு மீள் உங்களுக்கு வந்து அதுக்கடுத்து பூசன்றது சனியுடையது. அப்போ அஷ்டம சனியுடைய பார்வை அந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு 4 பாதம் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ஆலோசனை பண்ணணும். சின்ன விஷயமா இருந்தாலும் பெருசாக ஆலோசனை பண்ணுங்க. பெரிய விஷயம் கூட சின்னதாக கூட ஆலோசனை பண்ணாமல் விட்டுட்டு இரத்த சம்பந்தமான உடல் உபாதை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாயிரத்தி 24 குரோதி ஆண்டு. இதில் வந்து கடக ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கடக ராசி பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு இவங்களுக்கு கொஞ்சம் சோதனையான ஆண்டு தான். கடக ராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி வேறு. இப்போ இந்த குரோதி ஆண்டு இந்த ஆண்டு வந்து கொஞ்சம் பின்னடைவு அப்படின்ட்டு தான் நம்ம சொல்லணும். கொஞ்சம் உற்சாகம் குறைவாக இருக்கும். உற்சாகம் குறைவுன்னா வேலைக்கு போகிறதுல ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட்டு காட்டாது. குடும்பத்தில் ஒரு இன்வால்மெண்ட்டு குறைவு. வெளி வட்டாரத்தில் குறிப்பாக பார்த்திங்கன்னா அரசியல்வாதிங்க, இந்த கடகத்தில் பார்த்திங்கன்னா அரசியல்வாதிங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அந்த கடகம் தான் வந்து அரசியலுக்கும் இந்த கடகராசிக்கும் கம்யூனிகேஷன் நிறையா இருக்குது. இதில் பெரிய புகழ்பெற்ற நம்ம புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரனும் கடகராசி தான். அதில் ஆரம்பித்து நம்ம மோடி ஐயாவும் கடகம்தான். அதுக்கு அடுத்து இப்போது அரசியலுக்கு உள்ளே வந்திருக்கிற நடிகர் இளைய தளபதி விஜயும் கடகம்தான். ஸோ ஆதியிலிருந்து இப்போது ரீசெண்டாக உள்ளே வந்த வரைக்கும் கடகத்தினுடைய ஆதிக்கம் அரசியலில் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சோதனையான ஆண்டு தான். வெற்றி கனியை பறிக்கிறதுல எல்லாருக்குமே வந்து மும்முனை போட்டி இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெற்றியை எடுக்கணும் அப்படின்றது தான் சோதனை ஆண்டு. இதில் யாருக்கெல்லாம் நல்ல தசை நல்ல புத்தி நடக்குதோ, சாதகமாக இருக்குதோ, 1, 5, 9 அதாவது லக்னம் 9ன்ற பாக்கியஸ்தானம், 5ன்றது குலதெய்வ அருள், இந்த 3 வீட்டுடைய ஆதிக்கத்தில் தசைகள் நடந்தால் இவங்க வெற்றி பெறுவாங்க. இதுதான் அரசியல் உள்ள உச்சமம். இந்த தவிர்த்து 6, 8, 12 தசை நடந்துச்சுன்னா இந்த ராசிக்காரர்கள் யார் அரசியல் நின்னாலும் தோல்வி தான். இதை நம்ம மனசில் வச்சுக்கணும். இதே தான் வந்து வாழ்க்கைக்கும் சரி, நம்மளுடைய பொருளாதாரத்துக்கும் சரி, எப்படி பார்த்தீங்கன்னாலும் பின்னடைவு தான். போராடி தான் ஜெயிக்கணும். இந்த வருஷம் சோதனையான ஆண்டு. பொருள் இழப்பு இருக்குது, வருமானம் குறைவாக இருக்கும். அதுக்கு மீள் உங்களுக்கு வந்து எதிர்பாராத மருத்துவ செலவு கண்டிப்பாக உண்டு. அஷ்டம சனி வேற, வீண் விரையும், விபத்துகள் ஏற்படும். வெளியூர் பயணமாக இருந்துச்சுன்னா இந்த வருஷம் போகாதீங்க, அடுத்த வருஷம் போய்ங்க. பிரயாணங்கள் உல்லாச பயணம் தவிர்க்கணும். நீர்வீழ்ச்சி சைடு போகக்கூடாது. நீர்வீழ்ச்சி சைடுனா சுற்றுலா போகலாம். பசங்க உங்கள் குடும்பத்தில் யாராவது டூர் போகிறாங்க, ஒகேனக்கல் இந்த மாதிரி நீர்வீழ்ச்சி பீச்சுக்கு போகிறாங்கன்னா கூட கண்ணுங்க அர்த்தமாக இருக்கணும். தூரம் இருந்து பார்க்கணும். காலை மட்டும் நினச்சிட்டு வந்துடும். நீச்சல் அடிக்கிறோம், போகிறோம் வரோம் அப்படின்லாம் பண்ணாதீங்க. ஸ்விம்மிங் பூலுக்கு போனால் கூட தண்ணியில் மூழ்கி இறந்த ஹிஸ்ட்ரிலாம் நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். ஜாக்கிரதையாக இருக்கணும். கண்ணோட்ட உங்கள் பிள்ளைகளை உங்கள் கண் பார்வையில் வச்சுக்கணும் அப்படின்றது தான். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையான ஆண்டு. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் தான். அப்போது இந்த புனர்பூசன்றது வந்து நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே குருவுடைய நட்சத்திரம்னு. அதுக்கடுத்து பூசன்றது சனியுடையது. அப்போது அஷ்டம சனியுடைய பார்வை அந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு 4 பாதம் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவர் பார்வை வேறு, கொஞ்சம் சர்க்கிள் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஆயில்யம். அப்போ பார்த்தீங்கன்னா ஆயில்யம்ன்றது புதனுடையது. அப்போ புதனும் பார்த்தீங்கன்னா பெருசாக சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு பெருசாக வந்து ஆதாயம் கிடையாது. எப்போவுமே சந்திரனும் புதனும் வந்து 50-50 தான். பெருசாக வந்து ஃபேவராக நட்பாலாம் நம்மளுக்கு நடக்கணும்லாம் சொல்ல முடியாது. நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது. அதனால் இப்போ என்ன இருக்குதோ என்ன பண்ணுறோமோ அதை பண்ணிகிட்டே போகணும். புது முயற்சி, புது முதலீடு, யாரை நம்பி பணம் கொடுக்கறது, அதனால் விரோதம், இது எல்லாமே வேணும். நார்மலாக இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போகணுன்னு சொல்லலாம். சரி சார், இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது, வீட்டு பிரச்சனை, இடம் மாற்றம், இதெல்லாம் என்ன எதுவாக இருந்தாலும் நீங்கள் 1க்கு 2 வாட்டி ஆலோசனை பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு
நல்ல ஒரு வெல்விஷர்கிட்ட ஆலோசனை கேட்டு பண்ணுங்க. நீங்கள் தன்னிச்சையாக முடிவு எடுக்காதீங்க. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே சொல்கிறேன். இந்த 3மே வந்து புதன், சனி ப்ளஸ்ஸு குரு, இந்த 3 நட்சத்திரமே. ஏன்னா 3 பேரோட தசையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு தசை 16 வருஷம், சரிங்களா? சனி தசை 19 வருஷம், புதன் தசை 17 வருஷம். எல்லாம் லாங் டைம் தான். உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சுன்னா 10 வருஷம் இருக்கும், 15 வருஷம் இருக்கும், 16 வருஷம். இதில் எப்போ நடக்கும்ன்றது, நல்லது நடந்தாலும் மறந்துடும், கெடுதல் நடந்தால் ஞாபகம் வச்சுன்னே இருப்போம். ஸோ இந்த வருஷம் இந்த செவ்வாய் ஆதிக்கம் உள்ள குரோதி ஆண்டு ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான். உங்களுக்கு பரிகாரம் என்ன சார்? வீட்டில் பிரச்சனை, வீடு சரியில்லைன்னா ஒரு மீன் வாங்கி வழங்கும். வாஸ்து மீன். புதுசாக வீடு கட்டியிருக்கிறோம், போயிட்டு குடி போய் பிரச்சனை, வீட்டில் மகிழ்ச்சி இல்லை, கணவன் மனைவியோட பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, தந்தையோட இணக்கம், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் வீட்டில் வாஸ்து மீன் வாங்கி வழங்கும். ஏன் வாஸ்து மீன் வாங்கி வளர்க்கணும்னா, உங்களுக்கு அந்த வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி வேணும்னா நீங்கள் அதை பண்ணுங்க. அப்படி இல்லையா, குட்டி மீன் வாங்கி போட்டு வளங்க. ஏன் பர்டிகுலராக உங்களுக்கு மீன் சொல்கிறேன்னா, உங்களுடைய கடகம் வந்து நீர் ராசி. ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் உடல்லலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சுமூக போக்கு, நல்ல அந்யோன்யமாக பேசணும். பிள்ளைகள், குடும்பம், 4 பேர் ஆளில் உட்காந்து பேசணும், நல்ல சந்தோஷமாக இருக்கணும். அடுத்த கட்டத்துக்கு என்னன்றது எல்லாருமே குடும்பத்தில் இருக்கிற சின்ன உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, பெரிய உறுப்பினர்களாக இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணி செய்யுங்க. எந்த வேலையும் சொல்லாமல் செய்யாதீங்க. நீ என்கிட்ட கேட்டியா, நீ என்கிட்ட சொன்னியான்னு இந்த ஆண்டு கடைசியில் இந்த பிரச்சனைகள் வரும். அதுக்கு அடுத்த வருஷம் நம்மளுக்கு 2025 எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் அப்புறம். இந்த 2024 குரோதி ஆண்டை மனசில் வச்சுக்குங்க. அஷ்டம சனி இருக்குது. அஷ்டம சனி ஒரு பக்கம் இருக்கிறாரு, அந்த சனி நட்சத்திரம் வேறு அந்த இருக்குது. தயவு செஞ்சு ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ஆலோசனை பண்ணணும். சின்ன விஷயமா இருந்தாலும் பெருசாக ஆலோசனை பண்ணுங்க. பெரிய விஷயம் கூட சின்னதாக கூட ஆலோசனை பண்ணாமல் விட்டுட்டு நாளைக்கு நஷ்டத்தில் போய் முடியும். பண விரயம் இருக்கும், உறவுகள் விரயமாகவும், உறவுகள் பிரிவுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி கருத்து வேறுபாடு வர வாய்ப்பு இருக்குது. உஷாராக இருக்கணும். வாக்குவாதம் வேணாம், சண்டை போடாதீங்க. தயவு செஞ்சு கோபத்தை குறைச்சிக்குங்க. சொல்லாமல் எதுவும் செய்யாதீங்க. செஞ்சுட்டேன்னு சொல்லாதீங்க. டிஸ்கஸ் பண்ணுங்கள். குடும்பத்தில் எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஒரு சின்ன பொருள் வாங்கணுன்னாலும் சரி, ட்ரெஸ் வாங்கினாலும் டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா இதுதான் பரிகாரமே. அப்போது மீனுக்கு நீங்கள் தேடி போய் கடலை தேடி போய் மீனுக்கு உணவு கொடுக்க முடியாது, வேறு எங்கேயும் குளத்துக்கு போக முடியாதுன்றதுனால வீட்டுக்குள்ளேயே மீனை கொண்டு வந்து வச்சு வளங்க, அவங்களுக்கு தீனி போடுங்க அப்படின்னு சொல்கிறது தான். ரத்த சம்பந்தமான உடல் உபாதை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாகிரதையாக இருங்க. ரத்த சோகை. அப்போது உணவுல கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவை. ஜங்க் ஃபுட்டு அவாய்ட் பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு வரோம். பார்த்துங்க. நீர்நிலைகள் கண்டம் இருக்குது. திரும்பியும் இதை மறுபடியும் சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது திருச்செந்தூர் கடலோரம் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வாங்க. திருச்செந்தூரில் முருகர் கோயில் இருக்குது, மற்றது சிவன் கோயில் இருக்குது. அதுக்கு அடுத்தது சென்னையில் இருக்கிறவங்களுக்கு பெசன் நகரில் அஷ்டலட்சுமி கோயில் இருக்குது. அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போனீங்கன்னா எல்லா ப்ராப்ளமும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிளியர் ஆகும். அதனால் எங்கே நீர்நிலைகள் அருகில் இருக்கிற கோயிலுக்கு போங்க, ஆஞ்சநேயரை வணங்குங்க. இதுதான் உங்களுக்கு பரிகாரம்.